மனசுக்கே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னா, அது இந்த விளாத்தி குளத்துல வந்த அந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பு எல்லார் மனசையும் குளிர வச்சிருக்கு. பல பேருக்கு பயத்த குடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படியான ஒரு வேலைய கிட்டத்தட்ட 76 நாள்ல இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இது ரொம்ப குறைஞ்ச நாட்கள்ல இப்படியான ஒரு தீர்ப்பு, அதுவும் ஒரு போக்சோ சட்டத்துல வந்திருக்கிறது, மக்கள் மத்தியில ரொம்ப பெருமளவுல வரவேற்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. இந்த தீர்ப்பு மக்களுக்கு பயத்த குடுக்குமா? அறிவ கொண்டு போய் சேர்க்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத பத்தின ஒரு வீடியோவா தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தெளிவா சொல்லிக்கிறேன். பார்ப்போம் வாங்க. வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது இந்த விளாத்திக்குள சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். என்னன்னா, ஒரு பிள்ளை இரவு நேரங்கள்ல போயிட்டு என்ன பண்ணுதுன்னா, இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக போகுது. போயிட்டு வரும்போது திரும்பி வரல. வராததுக்கான காரணம் என்ன? குழந்தைய தேடுறாங்க. தேடி போய் பார்த்தா +2 படிக்கிற புள்ள. போய் தேடி பார்த்தா அந்த புள்ள சடலமா கிடக்குது. அதுக்கான காரணம் என்ன? அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் தேடுனா பார்த்தா, ஒரு 1 வாரத்துக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியாத சூழல் இருக்கும்போது, அங்க கேமரா இல்ல, எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடையாது. அது ஊர் சைடு. என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த அந்த மக்கள், அந்த போலீஸ்காரங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு தீவிர நடவடிக்கை எடுக்குறாங்க. செல்போன் சிக்னல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1566 செல்போன் சிக்னல்ஸ ட்ராக் பண்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 1500 செல்போன்ஸ ட்ராக் பண்ணி முடிச்சதுல, அதுல கிடைச்ச அங்க இருந்த சில செல்போன் சிக்னல்ஸ ட்ராக் பண்றாங்க. அப்படியுமே அது கிடைக்கல. இப்படியான எந்த ஒரு இடத்துலயும் கிடைக்காம இருந்த ஒரு ஆதாரம் எங்க கிடைக்குது அப்படின்னா, விண்வில் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த கேமரால புடிச்ச ஒரு ஆளு தான் புடிச்சு விசாரிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆளுடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "ஏன்பா நீ சொல்ல வேண்டியது தானப்பா? நான் பண்ணல நீ சொல்ல வேண்டியது தானப்பா? ஏன்பா ஒத்துக்கிட்ட?" அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கதறி அழுகுது. எனக்கு இது ஒரு பக்கம் கேள்வியா இருந்தாலும், அவர் இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவருக்கு ஜாமீன் குடுத்துருக்காங்க. ஏன் ஜாமீன் குடுத்துருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60 வயது 60க்கும் மேற்பட்ட வயது உள்ள ஒரு மூதாட்டிய இதே மாதிரியான பாலியல் சீண்டல்கள் செஞ்சிருக்காரு. அந்த கேஸ்ல அவர் உள்ள வச்சிருக்காங்க. உள்ள வச்சப்ப ஜாமீன்ல வெளிய வந்திருக்காரு. வெளிய வந்தப்ப இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. இப்படி பண்ண சம்பவத்த அதை கொண்டு போய் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரும்பவும் இப்படி ஒரு சூழல் நடந்திருக்கு. இப்படியான ஒரு வேலை இதுக்கு மேல நடக்கவே கூடாதுன்ற ஒரு பெரும் எதிர்ப்பு எல்லார் மத்தியிலும் கிடைச்சுச்சு. அண்ணன் விஜயனெல்லாம் பயங்கரமா பேசியிருந்தாப்படி. சார் விளாத்தி குளத்துல ஒரு ஸ்கூல் படிக்கிற புள்ள, +2 படிக்கிற புள்ள, பாத்ரூம் வசதி இல்லாதனால இப்படி போய் அவன் அந்த புள்ளைக்கு இன்னைக்கு அந்த புள்ள இந்த உலகத்திலேயே இல்ல அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. 10 வயசு புள்ள. இப்போ என் இப்போ வரைக்கும் என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க? அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் ஒரு வலியுறுத்திருக்கீங்களா? ஆதாரம் என்ன ஆதரவமா குடுத்திருக்கீங்க? உங்க ஆதரவு என்னவா குடுத்திருக்கீங்க? நேர்ல போய் சந்திச்சிருக்க வேணாவா? உங்களுக்கு உங்களுக்கு வாக்களிச்சிருக்கும். அந்த அந்த அம்மா எவ்ளோ பேசுது. நீங்க ஒரு நிவாரண நிதி 7,00,000 குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஃபோன் பண்ணி ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. பாட்டிகிட்ட பேசியிருக்கீங்க. நேர்ல போய் சந்திக்கணும்ல. இடத்த போய் பார்க்கணும்ல. நீங்க எல்லாருமே இளம் இளம் எம்.எல்.ஏக்கள் தானே. இளம் அரசு தானே இது. கிட்டத்தட்ட ஒரு முழுக்க முழுக்க இளம் அரசுனா அது இததான் சொல்லணும். சிஎம் இல்லப்பா சிஎம் எல்லாம் வந்து இவரு இருந்திருக்காரு, கலைஞர் இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உண்மையில கலைஞர் இருந்திருக்காரு, ஜெயலலிதா அம்மா இருந்திருக்காங்க. இளம் முதலமைச்சர்கள சொல்லலாம். இவர் கொஞ்சம் வயசான ஆள் தான். அண்ணாவே இவரோட இளம் முதலமைச்சர் தான் முதல் வாட்டி வந்தப்ப. அவருக்கு 50 வயசு தான். இவருக்கு தான் 52. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு நீங்க குரல் கொடுத்ததுக்கு இங்க நீதி கிடைச்சிருச்சு. இரட்டை தூக்கு தண்டனை. அவன வெளியவே விட முடியாது. யாராச்சும் மேல் அப்பீல் பண்ணாலும் இரட்டை தூக்கு தண்டனை இருக்கு. கருணை மனு போட்டாலும் ரெட்டை குடுத்துருக்காங்க. வாய்ப்பே கிடையாது. அப்ப இந்த மரணத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய மரணத்துக்கு அவன் என்ன அந்த அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவனை வந்து அந்த மூஞ்சி மூடி வச்சிருக்காங்க. மூஞ்சி தொறந்தா அவன நான் இதை பண்ணலைங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் புலம்புறான். அப்ப அங்க நடந்தது என்ன? அத தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இத போய் எல்லார்கிட்டயும் கேட்டாங்க. ஒரு போலீஸ் கிட்ட மீட்டிங் வச்சாங்க. இல்ல ஒரு அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. 2 அமைச்சர்கள் பார்த்து கேட்டாங்க அப்படின்னா, ஒருத்தர் நான் பதவி வகிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. ஒரு அம்மா இத பத்தி கேட்டீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மட்டும் கேளுங்க. இத பத்திலாம் கேட்காதீங்க. அந்த அம்மா ஒரு பக்கம். ஏய் பைத்தியக்காரி! அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா என்ன? அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா வெறும் இது மட்டும் தான். உங்க தலைமைச் செயலகத்துக்குள்ள போறது மட்டும் தானா? அதுக்குள்ள நடக்கிற விஷயம் மட்டும் தானா?
மக்கள் மத்தியில நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அங்க நீங்க என்ன பண்ண அத பத்தி கேட்டா இந்த அம்மா அறுத்து தள்ளிடுவாய்ங்க. அதை பத்தி கேக்குறாங்க. இந்த அம்மா வீடியோ போட்டது வேற. இப்படி ஒரு ஆட்சி வேணுமா? மக்களே புரிஞ்சுக்கோங்க. பெண்கள் குடும்பப்படுத்துற ஆட்சி வேணுமா? பெண்களை அடிமையாக்குற ஆட்சி வேணுமான்னு நீங்க தானம்மா பேசுனீங்க. பேசுனதுக்கு ஏத்த மாரி செய்யலீங்களா? உங்க செயல்பாடுகள் இருக்கா? பெரிய கேள்விக்குறிகளா தான் உங்க செயல்பாடுகள வச்சிருக்கீங்க. இப்படியான கேள்விக்குறிகளே உங்க செயல்பாடுகளா இருந்தா, சரி இத பத்தி கேட்கறாங்க. அந்த அம்மா கிட்ட கேட்கும்போது என்ன பண்ணுதுன்னா, இன்னும் சிரிக்குது. மௌனமா சிரிக்குது. சரி நம்ம அத உருவக்கேலி சைடு போயிடுமோ அப்படின்னு நம்ம ஒரு பயத்திலே இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு அமைச்சர நம்ம உருவக்கேலி பண்ணிருவோமோ அப்படின்ட்டு. ஏன்னா, அவங்களுடைய முக அமைப்பு அந்த மாதிரி இருக்கு. அதனால அவங்க அப்படி இருக்காங்கன்னு நம்ம ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் என்னவான்னா, அவங்க அதுக்கு பதில் என்ன சொல்றாங்க? அப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னா, முதல்வர் எது எடுத்தாலும் சரியா இருக்கும். முதல்வர் பதில் கேட்கறதுக்காது, நீ பெண் அடிமைத்தனம் பண்ண அரசு வேணும். பெண் அடிமைத்தனம் பண்ற அரசு வேணும் அப்படின்னு சொல்லி நீ தானம்மா கேட்ட? ஒரு வாய்ப்பு குடுங்கன்னு கேட்டியே. இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு நீங்க முன்னாடியே போய் இந்த 12 நாள்ல வந்து டக்குன்னு முன்னாடி போய் தடுத்துறணும் அப்படின்னு ஒரு அவசியம் கிடையாது. இவங்களுக்கு இப்ப என்ன தண்டனை பரிந்துரைக்க போறீங்க? அரசு சார்புல இருந்து என்ன பரிந்துரைக்க போறீங்க? மாற்றம்னு உங்கள நம்பி வந்திருக்காங்க. இங்க ஒரு பக்கம் மரண தண்டனையும் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சரியான ஆளுக்கு போய் சேர்ந்துருச்சு. அவன் வாயே தொறக்கல. நான் பண்ணலன்னு சொல்லி அவன் வாயே தொறக்கல. இங்க ஒருத்தன் நான் பண்ணல அப்படின்னு சொல்லி வாய தொறக்குறான். இப்ப இங்க நடக்கக்கூடிய சூழல்கள் தான் என்ன? இத தடுக்கிறதுக்கான முன்னுத்தியா என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த சிறப்பு படை மட்டும் போய் தடுத்துருமானா 24 மணி நேரமும் அவங்க போய் ரோந்து போயிட்டு இருப்பாங்கன்னா அவங்க மனுஷங்க. முடியாது. மனுஷனோட இயல்பே தப்பு பண்றதுதான். அந்த தப்பு பண்றதோடைய வேலையில வந்து சோம்பேறியா இருக்கிறது. இது எல்லாத்தையும் பண்ணதான் செய்வாங்க. அப்போ சில அசம்பாவிதங்கள் நடக்கும். இந்த அசம்பாவிதங்களை தடுக்கணும் அப்படின்னா ரொம்ப 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 நான் வலியுறுத்தி சொல்றது ஸ்கூல் எஜுகேஷனை மாத்துங்க. அந்த குழந்தைக்கு தான் மேல எவனாச்சும் கை வச்சா அது தப்பு. கத்தி ஊரை கூட்டணும் அப்படின்றத முதல்ல சொல்லி கொடுக்கணும். ஒருத்தன் போய் தொடுறானா அவனுக்கு எப்படி தொடணும், அந்த பிள்ளைகிட்ட எப்படி பழகணும்ன்றது சொல்லி கொடுக்கணும். உங்க டைலாக் தான் சார். சார் விஜய் சார் மாஸ்டர் படத்துல சொன்னீங்கல்ல டைலாக் ஒண்ணு, அதே மாதிரியான டைலாக் தான். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க கிரியேட் பண்ணணும்னு சொல்லி அரசுகிட்ட வேண்டி விரும்பி, விருப்பமே இல்லைனாலும் வேண்டி விரும்பி கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செய்து இந்த விளாத்தி குளத்துல வந்த தீர்ப்பு மாதிரியே இவங்களுக்கும் தீர்ப்பு வரணும். அதுக்கான ஒரு வேல்யூ இங்க பயத்தை அடுத்தடுத்து வந்தாதான் அது ஒரு பயத்தை கொடுக்கும். இது எப்படி ரொம்ப ஷார்ட் பீரியட்ல 76 நாள்ல முடிஞ்சதோ அதே மாதிரி அடுத்தும் அது ஒரு ரொம்ப இன்னும் குறுகலா 60 நாட்கள்ல முடியணும். அதுக்கு அடுத்து வர கேஸ் கிட்டத்தட்ட நீங்க ஆட்சி அமைச்ச இந்த 12 13 நாட்கள்ல 14 நாட்கள்ல 19 கேஸ் இது வரைக்கும் பதிவாயிருக்கு. சுத்தி 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 19 பாலியல் வழக்குகள், பெண்கள் மீதான வன்கொடுமைகள் மட்டும்தான். வேற மத்த கேசஸ்லாம் ஆட் பண்ணல இதுல. இது மட்டுமே 19 வழக்கு. இந்த 19 வழக்குகள்லயும் குற்றம் சரியா நிரூபிக்கப்பட்டு, குற்றம் விசாரணையில சரியா நிரூபிக்கப்பட்டு, அஞ்சலை அம்மாள் கோர்ட்டு சொன்னீங்கல்ல, அதுக்கான ஒரு வேலையை முன்னெடுங்க. முதல்ல அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பார்க்கலாம் நம்ம. கரண்ட் கட் ஆகுது அது இதுன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் வீடியோ போட போயிட்டான். இங்க வீடியோ போட இங்க இதை பத்தி பேச ஆள் கம்மியாயிருச்சு. எதை பேசினாலும் ஒரு பக்கம் திமுக காரன் பேசுறான். ஏன் உங்க ஆட்சியில் 5 வருஷத்துல நடக்கவே இல்லையான்ற கேள்வி போயிடுச்சு. அப்படி நடந்த ஒருத்தனுக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ நடக்கிறதுக்கு எப்ப தீர்ப்பு வரப்போகுது? இதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும் விதமா ஐயாவுடைய அரசு அமையுமான்றதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுல ஆட்சி கலைப்பு வேற எப்போ வேணாலும் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆட்சி கலைப்புக்கெல்லாம் வழிவகை யார் செய்ய போறா? அது விஜய் அவர்களுடைய கையில தான் இருக்கு. அவர் இந்த பிஎம்சி திட்டத்தை ஒத்துக்கிறாரா? நியூ எஜுகேஷன் பாலிசி ஒத்துக்கிறாரா? நீட் அக்செப்ட் பண்ணிக்கிறாரா? மத்திய அரசுல இருந்து வரக்கூடிய விஷயங்களை சேர்த்துக்கிறாரான்னு பத்திலாம் மக்கள் யோசிப்பாங்களான்னா ஓரளவு யோசிப்பாங்க. ஒரு 0.% யோசிப்பாங்கன்னு வச்சுக்கோமே. இன்னொரு பக்கம் இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கா? 14 நாள்ல 19 கேஸ். வெறும் 12 நாளோட டேட்டா. இன்னும் 2 நாளோட டேட்டா இன்னும் வரல. 12 நாள்ல மட்டுமே இத்தனை கேஸ் வந்திருக்குன்னு. எதிர்கட்சி பயங்கரமா செயல்படதான் செய்வாங்க. உங்களுக்கு எதிரான கருத்துக்களை போடதான் செய்வாங்க. ஏன் நீங்க செய்யலையா? அதை மீறி நீங்க இங்க எப்படி சாதிச்சு காட்ட போறீங்க? ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் சாதனைனே சொல்லலாம். ஸ்டாலின் அவர் செஞ்சதுல மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஆளு உங்க ஆட்சி ரொம்ப சிறப்பா நடக்குது, இதே மாதிரி சிறப்புற அடுத்த வாட்டி நீங்களும் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு பேசுனதெல்லாம்
மிகப்பெரிய வரலாறு. அப்படி வரலாற்று சாதனை பண்ண ஒரு ஆள் யாரு அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். எதிர்கட்சியில இருந்தே ஒரு ஆள் பாராட்டணும். அப்படியான ஒரு வேலையை நீங்க செய்வீங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. 8 வயசுக்குள்ளான பெண்களை வந்து குழந்தைகளை பாலியல் வன்புணர்வுக்கு பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்குனா அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி திமுகவுடைய அந்த திட்டங்கள்ல கொடுத்தாங்க, மேனிபெஸ்டோல கொடுத்துருந்தாங்க. 8 வயசுக்கு அது என்ன மற்றதெல்லாம் கணக்கு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு. அது விமர்சனக்குள்ளாச்சு. அதுனா 8 வயசுக்குள்ள மட்டும் அப்படின்ட்டு. இப்போ அந்த 8 வயச அவங்க சொன்ன அதே திட்டத்தை சீரமைச்சு நீங்க 8 வயசுன்றத 18 வயசுக்குள்ளன்னு கொண்டு வாங்க. 18 வயசுக்குள்ள யாருக்கு நடந்தாலும் அது போக்சோ வழக்கின் கீழே கண்டிப்பா மரண தண்டனை பக்கம் போய் சேரும். அது யாருன்றதை பொறுத்து. 18 வயசு கீழே இருக்கும், 18 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு நபரால் நடந்துச்சு அப்படின்னா அது நடக்கணும். 18 வயசு கீழே இருக்கிற ஒரு நபரால் அது நடக்குது அப்படின்னா அது 2 பேருமே விக்டிம், 2 பேருமே குழந்தைங்க. அந்த 2 குழந்தைகளுடைய மனநிலையை நம்ம சோதிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை பரிசோதனை பத்தி அந்த குழந்தைய வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புறது ரொம்ப சரியான ஒண்ணு. அங்க போயிட்டு வரவன் சரியா வரானான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதை சரி பண்றதுக்கான வேலையில பாருங்க. பள்ளி கல்விகளை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. போன வாட்டி இருந்ததை விட இந்த வாட்டி கூடுதலா மதிப்பெண் பெற்றிருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறோம். நிறைய அட்மிஷன் வந்து சேர்றது, அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதிகமா வந்து சேர்றது அப்படின்றது அதிகமா இருக்குன்றத போன பீரியட்ல பார்த்தோம். உங்க பீரியட்ல இன்னும் அது ட்ரிபிள் மடங்கு ஆகணும். பிரைவேட் காலேஜை விட்டுட்டு நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்றாங்க, கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்றாங்க. அப்படியான ஒரு சூழலை நீங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து இந்த விளாத்திக்குளம் தீர்ப்பு மாதிரியே எல்லா தீர்ப்பும் அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த தீர்ப்புக்கு வழிவகை செய்யுமா இந்த அரசு? அதுக்கான ஒரு வேலைகளை அரசாங்கங்கள் எடுக்குமா அப்படின்னு பெரிய கேள்விகளோட உங்க முன்னாடி வச்சுட்டு போறேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.